ஹே காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பியூட்டிஃபுல்லான வாட்டர் கலர் பெயிண்டிங் தான் கொண்டு வந்திருக்கேன். இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. வெறும் 3 கலரை யூஸ் பண்ணி இந்த பெயிண்டிங் எப்படி பியூட்டிஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை முழுசாக எண்டு வரைக்கும் பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு புது வீடியோவும் உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல வாட்டர் கலர் ஷீட் ஒன்று எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா திக்னஸ் அதிகமாக உள்ள எந்த ஷீட்டாக இருந்தாலும் ஓகே தான். A5 சைஸில் ஒன்று எடுத்துக்கிட்டு அதை இந்த மாதிரி 4 பக்கமும் டேப் போட்டு விட்டுங்க. இப்போ வாட்டர் கலரில் பார்த்தீங்கன்னா பேர்ன் சினான்னு சொல்லிட்டு இந்த கலர் இருக்கும். இதை தண்ணி அதிகமாக சேர்த்து இந்த மாதிரியே பெயிண்ட் பண்ணுங்கள். நான் பண்ணுறது அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். மேலேருந்து கீழே இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிட்டே வாங்க. இந்த ஃபர்ஸ்ட் லேயர் பெயிண்டிங் முடித்ததும் அதை அப்படியே காய விட்டுருங்க. ஏன்னா ட்ரை ஆன பிறகு தான் அடுத்த லேயர் கொடுக்க முடியும் வாட்டர் கலரை பொறுத்தவரை. இது இப்போ ட்ரை ஆனதும் அதே கலரை கம்மியான தண்ணியோட மிக்ஸ் பண்ணி இதே மாதிரி பெயிண்ட் பண்ணுங்கள். நான் பண்ணுறது அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இதை பெயிண்ட் பண்ணி முடித்ததும் இது ட்ரை ஆக விட்டுருங்க. இது காயிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். இது இப்போ காஞ்ச பிறகு நம்ம ஆல்ரெடி அவுட்லைன் கட் பண்ணி வச்ச இந்த ஷீட்டை அது மேலே வச்சு நம்ம 4 பக்கமும் டேப் போட்டு ஒட்டணும். அதை டேப் போட்டு ஒட்டினதும் இப்போ பிளாக் கலரை எடுத்து அந்த கேப்போட ஓரங்களை மட்டும் இப்போ நிரப்பிட்டே வாங்க. இப்போ சைடில் எல்லாத்தையும் பெயிண்ட் பண்ணி முடித்ததும் இப்போ அந்த ஷீட்டை ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ண பிறகு இப்போ ரிமைனிங் உள்ள அந்த கேப்பையும் பிளாக் கலரை வச்சு பெயிண்ட் பண்ணிவிடுங்க. இப்போ ஃபைனலாக நிலாவையும் நட்சத்திரங்களையும் ட்ரா பண்ணுறதுக்கு ஒயிட் கலர் ஜெல் பண்ணிருந்தா இந்த மாதிரி ட்ரா பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ஒயிட் கலர் பெயிண்ட் எடுத்து கூட நீங்கள் ட்ரா பண்ணலாம். பெயிண்ட் பண்ணி முடிச்சது இப்போ சைடில் உள்ள டேப் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிடுங்க. இப்போ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பாருங்கள் அவுட்புட் எப்படி பியூட்டிஃபுல்லாக வந்திருக்குன்னு. ஸோ நீங்களும் இந்த ட்ராயிங்கை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ண அந்த ட்ராயிங்கை என்னோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டுக்கு சென்ட் பண்ணுங்கள். நீங்கள் எப்படி ட்ரா பண்ணியிருக்கீங்கன்னு நான் பார்த்துட்டு சொல்கிறேன். ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் போட மறந்துடாதீங்க. ட்ராயிங் பிடிச்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் காய்ஸ்.